ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சலுகைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து முன்னாள் ராணுவ வீரர் வரதராஜனுடன் நமது செய்தியாளர் விக்ரம் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஒரு தகுதி ஒரு ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் ஒரு முக்கியமான திருப்பம். இந்த திட்டத்தினால சாதாரண சிப்பாய்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை, உயரதிகாரிகள் தான் இதனால் பலனடைவார்கள் என்கிறார் வாய்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென் சொசைட்டியினுடைய துணைத் தலைவர் திரு வரதராஜன். அவர்கிட்ட கேட்கலாம். சார், இதனால எந்த பலனும் சிப்பாய்களுக்கு இருக்காதுன்னு சொல்றீங்க? ஓஆர்ஓபி திட்டங்கிறது ஒரிஜினலாக ஜவான்களுக்காக கொண்டு வந்த 40 வயசுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிற ஜவான்களுக்காக கொண்டு வந்தது. ஆனால் இப்போ ஆஃபீஸர்ஸ் இது மொத்தமாக ஹைஜாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் புல்லட் வாங்குறதோ இல்லை கஷ்டப்படுறதோ ஜவான். இவங்க பின்னாடி ஏர் கண்டிஷன் டென்ட்டில் உட்காந்து வேலை செய்கிறவங்க. இப்போ இருக்கிற திட்டத்தைப்படி ஜவானுக்கு 500லேருந்து 1500 வரலையும் தான் உயர்வு கிடைக்குது. அதே இது ஆஃபீஸர்ஸுக்கு 20,000லேருந்து 40,000 வரலையும் உயர்வு கிடைக்குது. உங்களுடைய கோரிக்கை மத்திய அரசுக்கு என்னவாக இருக்கு? மிலிட்டரி சர்வீஸ் பே ஆஃபீஸர் ஜவானுக்கு 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி 73க்கு முன்னாடி இருந்த 75% பென்ஷனாக கொடுக்குற ஒரு திட்டத்தை திருப்பி கொண்டு வரணும். விடோ டிசபிலிட்டி பென்ஷன்ஸ் ரெண்டுமே ஆஃபீஸர் ஜவான் வித்தியாசம் பார்க்காம கொடுக்கணும். இல்லைன்னா இந்த ஓஆர்ஓபினால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வரீங்க. உங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? செப்டம்பர் 20ஆம் தேதி ஜவான் ஜேசிஓ ஜாகிருதிக் ரேலி அப்படிங்கிற பேரில் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய ரேலி கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்லேருந்து ஜவான் ஜேசிஓ வராங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஜவான் ஜேசிஓக்களுக்கெல்லாம் என்னோட வேண்டுகோள் கலந்துக்க சொல்லி என்னோட வேண்டுகோள் உங்கள் சேனல் வழியாக வேண்டுகோள் கொடுக்குறேன். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மூலமாக முன்னாள் ராணுவத்தினர் அனைவரும் சமமாக பலனடைய வேண்டும் என்பதே பொதுவான குறிக்கோளாக இருக்கிறது. நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் விக்ரம்.